சொல்லலாம் மேடம். மேடம் எஸ். நான் வந்து ம். சுகர் பேஷண்ட். நான் சுகருக்காண்டி எடுத்தேன். எனக்கு சுகர் கண்ட்ரோல் ஆச்சுங்க. கண் பார்வை கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. என்னை அறிமுகப்படுத்தினவர் வந்து டாக்டர் ராஜன் சாருங்க. நான் இப்ப வந்து எனக்கு கீழே 2 பேர்த்து கொடுத்து அவங்க ஒருத்தர் கேன்சர் பேஷண்ட். அவங்க இப்ப ஒரு 3 மாசமா எடுத்துக்கிட்டாங்க. ம். நல்லா குணமாகி நல்லா இருக்காங்க. அது இல்லாம ஓ. எனக்கு கீழே இன்னொருத்தருக்கு ஒரு குழந்தைக்கு கொடுத்திருந்தேன் தைராய்டு. குழந்தை பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து அது வேணாம், எலக்ட்ரிக் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து இப்ப அந்த பையன் நல்லா இருக்கான். அவனுக்கு வந்து 14 வயசு ஆச்சு. அந்த 14 வயசுல அவனுக்கு ஃபிட்ஸ் வந்துடும். ஒரு நாளைக்கு 7 8 தடவை 10 தடவை ஃபிட்ஸ் வந்துடும். அந்த ஃபிட்ஸ் வந்தது இன்னைக்கு ஃபிட்ஸ் நின்று போய் நார்மலா எல்லா குழந்தையும் போல நல்லா இருக்கான். சீக்கிரம் அவங்க போய் மறுபடியும் செக்கப்புக்காக அனுப்பி சொல்லி போய் செக்அப் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கேன். தைராய்டு எந்த லெவல்ல இருக்குன்னு செக்அப் பண்ணிட்டு வந்து சொல்றேன்னு இருக்காங்க. அநேகமா அடுத்த வாரத்துல அவங்களுக்கு நான் பேச வைக்கிறேன் மேடம். மேலும் இன்னொருத்தருக்கு கால் வந்து யானை காலாட்ட வீங்கி இருக்கு. அவரை வந்து மீட்டிங்ல வர சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அவர் மீட்டிங்ல வந்துருவாரு. சுகர் இருக்கு. யானை காலாட்ட ஒரு கால் வீங்கி இருக்குங்க. அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. ஆபரேஷன் வேண்டாம், இந்த மருந்தை எடுத்துக்கலாம். நீங்க வாங்க, முதல்ல வந்து மீட்டிங்க வந்து ஒரு வாரம் 2 வாரம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். சரின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அவரு மீட்டிங்ல வருவாருங்க மேடம். தேங்க்யூ மேடம், நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு. ஓகே. தேங்க்யூ கார்மேகம் சார். டெஃபினட்டா யானைக்கால் நோய்க்கெல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட் எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கு. கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கும்.